அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் குருவை வணங்கி விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 25/5/2026 திங்கட்கிழமை, பராபவ வருடம், வைகாசி மாதம் 11ஆம் நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திர பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை இன்றைய நாளிலே நாம் வழிபட வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இந்த நேரத்திலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். புதிதாக ஆடை ஆபரணங்கள் அணிந்து மகிழலாம், வாங்கலாம். புதிதாக வியாபாரம் தொடங்கலாம். எல்லாவற்றுக்கும் உகந்த நேரம் இந்த நேரம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனிகோரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை. இந்த நேரத்திலே பயணங்களை தொடங்கக்கூடாது. முக்கியமான பிரச்சனைகளுக்கு முடிவுகளை எடுக்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 7 மணி 19 நிமிடங்கள் வரை பூரம், அதன் பிறகு உத்திரம். இன்றைய திதி இன்று காலை 9 மணி 13 நிமிடங்கள் வரை வளர்பிறை நவமி, அதன் பிறகு தசமி. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நல்ல நாள். நண்பர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பொருளாதாரத்திலே திருப்திகரமான சூழ்நிலை ஏற்படும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். முயற்சிகள் பெரும் வெற்றியை தருகின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். பண வரவு அதிகரிக்கும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். சிறப்பான நாள். சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே உங்களுடைய முயற்சிகள் கைகூடி வரும். மனக்குழப்பங்கள் தீரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். அதேபோல் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நல்ல நாள். தாய்வழி சொந்தங்களின் மூலம் நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளை வெற்றிகள் தேடி வரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள். இன்றைய நாள் சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். காரிய தடைகள் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். நண்பர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நல்ல நாள். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரத்திலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். பண வரவு அதிகரிக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். சிறப்பான நாள் இது. சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் தீரும். பொருளாதாரத்திலே நல்லதொரு திருப்திகரமான சூழ்நிலை ஏற்படும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நல்ல நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். சிறப்பான நாள். சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே,
இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமண பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி விரய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம், கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலகும். நண்பர்களால் ஆதாயங்கள் உண்டாகும். சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. இடமாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். அந்த இடமாற்றமானது உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கின்ற மாற்றமாக இருக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். சொந்த தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எதிர்பார்த்த விஷயமெல்லாம் நல்லபடியாக நடக்கும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நாள். வேலையில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரத்திலே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நல்ல நாள். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசு வகையிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்து நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு கை கொடுக்கும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. வேலை மாற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கு கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். தந்தை வழியிலே அனுகூலங்கள் உண்டாகும். சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். மதியம் வரை சந்திராட்டமும் கவனமாக இருங்கள். அதன் பிறகு உங்களுடைய நல்ல முயற்சிகளை எல்லாம் தொடங்குங்கள். சந்திராட்டமம் முடியும் வரை புதிய முயற்சிகளை புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. அதேபோல் மதியம் வரை வண்டி வாகனங்களிலே செல்லும்போது மிக மிக கவனமாக செல்ல வேண்டும். யாரோடும் அதிகம் பேசாதீர்கள். கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். மதியத்துக்கு மேல் சந்திராட்டமும் தொடங்க இருக்கின்றது. ஆகவே மதியத்துக்குள்ளாக உங்களுடைய முக்கியமான பணிகளை எல்லாம் முடித்து கொள்ளுங்கள். புதிய முயற்சிகள் புதிய முதலீடுகளை போன்றவற்றை மதியத்துக்குள்ளாக முடித்து கொண்டு சந்திராட்டம காலம் தொடங்கும் போது எந்த விதமான புதிய முயற்சிகளும் வேண்டாம். புதிய முதலீடுகள் வேண்டாம். ஆகவே நல்ல முயற்சிகளை இன்று மதியத்துக்குள்ளாக முடித்து கொண்டு தொடர்ந்து வருகின்ற 2 நாட்களுக்கு மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மதியம் தொடங்கி நாளை மறுநாள் வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. ஆகவே இந்த 2 நாட்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களிலே செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகள் வேண்டாம். புதிய முதலீடுகள் வேண்டாம். கடன் வாங்காதீர்கள். கடன் கொடுக்காதீர்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். சிவ வழிபாடு செய்யுங்கள். கோளறுபதிகம் படியுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உத்தியோக உயர்வு பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிட வேண்டாம். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் வாங்காதீர்கள். கடன் கொடுக்காதீர்கள். அலுவலகத்திலே மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாக வாய்ப்பிருக்கின்றது. வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். அலுவலகத்திலே வேலை பலு அதிகமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல், நம்முடைய
ஹிந்து தர்மத்திலே எத்தனையோ வழிபாடுகள் இருக்கின்றது. விளக்கேற்றுவதை பற்றியெல்லாம் நிறைய பார்த்திருக்கின்றோம். உங்களுக்கு சொந்த வீடு அமைய வேண்டும். வெகு வருடங்களாக வாடகை வீட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு சொந்த வீடு அமைய வேண்டும். அந்த வீடு அமைவதற்கான சூழ்நிலைகள் இறையருளாலே நல்லபடியாக நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், சென்னைக்கு அருகிலே சிறுவாபுரி முருகன் திருக்கோவில் இருக்கின்றது. இந்த சிறுவாபுரி முருகன் திருக்கோவிலுக்கு சென்று வந்தால் அவர்களுக்கு சொந்த வீடு நிச்சயமாக அமையும் என்பது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையால் அந்த கோவிலுக்கு சென்று பலன் பெற்றவர்கள் எத்தனையோ லட்சம் பேர். சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு வாரத்திலே ஒரு நாள் ஏதேனும் ஒரு கிழமையை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இப்போது அங்கு மிக மிக கூட்டம் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. இந்த நாள்தான் என்றில்லை. திருவண்ணாமலை போல் சிறுவாபுரி முருகனும் பக்தர்களை ஈர்க்கத் தொடங்கி இருக்கின்றார் வெகுவாக. ஆகவே அங்கு கூட்டம் அதிகமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே ஒரு நாள் முழுவதும் இருந்து முருகனை தரிசித்துத்தான் வர வேண்டும் என்கின்ற திட சிந்தனையோடு கோவிலுக்கு போனோம் வந்தோம் என்று வராமல் நல்ல ஒரு திட சிந்தனையோடு உங்களுடைய அன்றாட பணிகளை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு இன்று முழுவதும் இறைவனோடு, இன்றைய நாள் முழுவதும் முருகனுக்காக என முருகனுக்காக அன்றைய நாளை செலவிடுவதாக மனதிலே சங்கல்பம் செய்து கொண்டு சிறுவாபுரிக்கு செல்லுங்கள். சிறுவாபுரிக்கு சென்று முருகப்பெருமானை வாரம் வழிபட்டு வந்தால் நிச்சயமாக 6 வார பயணத்திலேயே அருமையான வழி பிறக்கும். எம்பெருமான் முருகன் அதனை நிச்சயமாக நடத்தி வைப்பான். நான் வெகு தூரத்திலே இருக்கின்றேன். சென்னையிலே இருப்பவர்கள் வேண்டுமானால் உடனடியாக செல்லலாம். நான் தமிழகத்தின் கடைக்கோடியிலே இருக்கின்றேன். நான் எப்படி சிறுவாபுரி முருகனை வாரம் வந்து பார்க்க முடியும் என்று கேட்கலாம். நியாயமான கேள்வி. சிறுவாபுரி முருகனுடைய ஒரு திருப்படத்தை வாங்கி வீட்டிலே வைத்து கொள்ளுங்கள். வைத்துக்கொண்டு வாரத்திலே ஒரு நாள் முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேதனம் செய்து சிறுவாபுரி முருகனை மனதிலே நினைத்து கொண்டு, சிறுவாபுரி முருகன் மேல் அருணகிரிநாதர் ஒரு திருப்புகழ் பாடியிருக்கின்றார். அந்த திருப்புகழை பாடுங்கள். இல்லை, எனக்கு திருப்புகழ் பாட வராது, தமிழ் எனக்கு அந்த அளவுக்கு வராது என்று சொல்கின்றீர்களா? முருகாச்சரணம் 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 குமராச்சரணம் கந்தாச்சரணம், இதை மட்டும் சொல்லுங்கள் போதும். கந்தர் சட்டி கவசம் சொல்லுங்கள், கேளுங்கள். கந்தர் அனுபூதி சொல்லுங்கள், கேளுங்கள். கந்தர் அலங்காரம் நாளின் செய்யும் வினைதானின் செய்யும், இதனை பாடுங்கள். இதையெல்லாம் பாடி நீங்கள் செய்கின்ற இந்த பூஜையானது அதிகாலை நேரத்திலே இருந்தால் மிக மிக சிறப்பு. அதாவது அதிகாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக பிரம்ம முகூர்த்தத்திலே இந்த பூஜையை செய்தால் நிச்சயமாக சொந்த வீடு கனவு என்பது நனவாகும் முருகப்பெருமானுடைய அருளினாலே. 2 விஷயங்கள். சென்னைக்கு அருகிலே இருப்பவராக இருந்தால் வாரத்தில் ஒரு நாள் சிறுவாபுரிக்கு நேரிலே செல்லுங்கள். நேரிலே சென்று சிறுவாபுரி முருகனை வணங்கி பலன் பெறுங்கள். இல்லை, வெகு தூரத்திலே இருக்கின்றேன் என்றால் இந்த வார வழிபாட்டை நீங்கள் ஆரம்பிக்கின்ற நாளிலே ஒரு 5 ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியிலே முடிந்து வைத்து முருகப்பெருமானுடைய படத்தின் கீழே, அதாவது அந்த சிறுவாபுரி முருகன் படத்தின் கீழே வைத்து விடுங்கள். விரைவிலே நான் உன்னை வந்து தரிசிக்கின்றேன், அதுவரை நான் வீட்டிலே இருந்து செய்கின்ற இந்த பூஜையை ஏற்றுக்கொள்வாயாக என்று முருகப்பெருமானை நன்கு வேண்டிக் கொண்டு இந்த பூஜையை தொடங்குங்கள். 6 வாரத்திலே இருந்து 9 வாரம் முடிவதற்குள்ளாக உங்களுக்கு சொந்த வீட்டிற்கான வழிவகைகள் நிச்சயமாக தென்படும். வெகு நாட்களாக பேங்க் லோன் அப்ளை செய்திருக்கின்றேன், கிடைக்கவில்லை என்று சொல்பவர்கள் இந்த 9 வார வழிபாட்டிலே நிச்சயமாக நீங்கள் எந்த பேங்கிலே எந்த வங்கியிலே அந்த லோனுக்காக அப்ளை செய்திருக்கின்றீர்களோ அங்கிருந்து நல்ல தகவல் வரும். அல்லது ஏதேனும் யாரோ ஒரு ரூபத்திலே முருகப்பெருமான் நீங்கள் வீடு வாங்குவதற்கான உதவியை கண்டிப்பாக உங்களுக்கு செய்வார். தேவை நல்ல நம்பிக்கை. அந்த பரிபூர்ண நம்பிக்கையோடு சரணாகதி தத்துவத்தோடு உன்னை பிடித்து விட்டேன், உன் திருத்தாளை பிடித்து விட்டேன், காப்பது உன் கடன் என்று முருகனுடைய திருப்பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள்.
நிச்சயமாக முருகப்பெருமான் அருளால் உங்களுக்கு சொந்த வீடு யோகம் அமையும். ஆக இந்த சிறுவாபுரி முருகன் வார வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நல்ல ஒரு சொந்த வீட்டிலே நிச்சயமாக அமர்வீர்கள். நம்பிக்கையோடு பூஜையை செய்யுங்கள். முருகனுடைய அருளால் நல்லதே நடக்கும். உங்களுடைய குடும்பத்திலே சொந்த வீடு அமையும். முருகாச்சரணம். நன்றி, வணக்கம்.